வணக்கம் நண்பர்களே. இன்று கழுகுமலை முருகனின் அருளால் ஒரு பக்தரின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றத்தை பற்றிய கதையை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற இளைஞர் வாழ்ந்து வந்தார். ஒரு காலத்தில் அவரது தொழில் நன்றாகச் சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென ஏற்பட்ட நஷ்டத்தால் அவரது வாழ்க்கை தலைகீழாக மாறியது. கடன்கள் அதிகரித்தன. குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் போனது. எந்த வழியும் தெரியாமல் குமார் மனவேதனையில் நாட்களை கழித்தார். ஒரு நாள் அவரது பாட்டி அவரிடம் கூறினார், மகனே, கழுகுமலை முருகனை மனமார வேண்டிக்கொள். அவர் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். பாட்டியின் வார்த்தைகள் குமாரின் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தன. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே அவர் கழுகுமலை முருகன் கோவிலுக்கு புறப்பட்டார். கோவிலை அடைந்தபோது மலையின் அமைதியும் அங்கிருந்த ஆன்மீக சூழலும் அவரது மனதை மெதுவாக அமைதிப்படுத்தின. முருகப்பெருமானை தரிசித்த குமார் கண்களை மூடி மனமார பிரார்த்தனை செய்தார். முருகா, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை காட்டு, என் குடும்பத்தை காப்பாற்று. பிரார்த்தனை முடிந்து கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அப்போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. கோவிலின் படிக்கட்டில் ஒரு பழைய காகிதம் காற்றில் பறந்து வந்து அவரது காலடியில் விழுந்தது. ஆர்வத்துடன் அதை எடுத்து பார்த்த குமார் அதிலிருந்த தகவலைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அந்த ஒரு காகிதம் அவரது வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்பதை அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த காகிதத்தில் என்ன இருந்தது? அது எப்படி குமாரின் வாழ்க்கையை மாற்றியது? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த கதையின் அடுத்த பாகத்தை தவறவிடாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம்.